I decide. I go extra. Presta, always extra. But what extra? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Hey வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. அந்த பாட்டு வந்ததுலேருந்து அந்த சாங் பாடாமல் ஒரு ஷோ கூட பண்ணதில்லை. ஐ கேன் சேஃப்லி சே தட். அண்ட் நவ் இட் இஸ் ஆல்சோ பிகம் சிஎம் சாங். ஆனாலும் அந்த சாங்க்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் ஐ கெட். மூக்கு கிழ பல்லே பல்லே மொத்தம் கொடு பல்லே பல்லே கடிச்சு புட்டா பல்லே பல்லே கத்தக்கூடாது. எப்படி எப்படி அப்படி அப்படி ஆடவா அரங்கேற்றி பாடவா அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா. சின்ன வயசுல கூட ஐ யூஸ் டு சிங் கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்திரிக்கா. ஒரு காமெடி இன்வால்வ்டா இருக்கும். இந்த கடையில நீ அரிசி வாங்குற. ஸோ எவ்ரி சாங் கோரஸ் பாடும்போது கூட நிறைய சாங்ஸ் நான் கோரஸ் பாடியிருக்கேன். நைட்டில் நடக்கும் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம். ஐ ரிமெம்பர் சிங்கிங் கோரஸ் ஃபார் தாஜ்மஹால் ஓவிய காதல் ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு, which was for யாரடி நீ மோகினி. அந்த சாங் வந்து அந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. such a beautiful melody. அது வரைக்கும் நான் மெலடிஸ் பாடினது கிடையாது. மெலடிஸ் பாடணும்னா ஒரு பயம். நடை உடைகள் பாவனை மாற்றி விட்டாள், நான் கேட்டிட வார்த்தைகள் நீ கொடுத்தாள், நீ காதலா இல்லை கடவுளா புரியாமல் திணறி போனேன். அண்ட் அலேக்ரா ஹிட் ஆகுது. அஃப்கோர்ஸ் இட் டுக் சம் டைம். இப்போ இருக்க மாதிரி அப்போ வந்து there was no இது யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு 4 million views அந்த மாதிரி கிடையாது. ஹிட் ஆகுதுங்கிறது was a gradual process. Red wine bottle நான் காஷ்மீர் ஆப்பிள் நான் கோல்டன் ஏஞ்சல் நானே. அலேக்ரா love love என்பதா சொல் சொல் மன்மதா சொன்னால் போதுமா தாகம் தீருமா ரோஜா பூ ஆடி வந்தது என் கண்மணி என் காதலன் நானை பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான் கதை சொல்கிறான். அந்த பாட்டு தெலுங்குல ரெக்கார்ட் பண்ணோம். பாலு சாரும் அந்த சாங்கை பாடி மூவி நெவர் கேம் அவுட். அந்த சாங் அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. லைக் ஹார்ட் பிரேக் ஈவெண்ட்ஸ் நிறைய கேசஸ்ல சம்டைம்ஸ் ஐ பின் டோல்ட் ஓ அன்னைக்கு ஐ வாண்டட் டு கால் யூ ஃபார் அ சாங். யாரும் வந்து நீ ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் உன்னை கூப்பிடல. நான் ஊர்ல தான் இருந்திருப்பேன், பட் நான் இல்லைன்னு சொல்றதுக்கு 2 பேர் இருந்திருக்கலாம். That always happens. That always happens. ஏன் தெரியல. Some people have asked me, நீ யூஎஸ் போய் செட்டில் ஆயிட்டேன்னு நான் நினைச்சேன். நான் யூஎஸ் போய் செட்டிலே ஆகல. அந்த மாதிரி மூவ் அவுட்லாம் பண்ணதே கிடையாது. பட் சம் பீப்புள் வில் சே ஓ நீ மூவ் அவுட் பண்ணிட்டேன் நான் நினைச்சேன், நீ போயிட்டேன்னு நினைச்சேன். We go into the politics of it. Hi, hello and vanakkam. This is Vinaytha. இன்னைக்கு நம்ம பாட்டு cassette number 28 from Soul to Soundல have a guest who is a very, very versatile singer. She's extremely talented and a very dear friend. And she's a beautiful person in and out. I have singer Rita with us. Hi, how are you? Hi Vinaytha, how are you? Good, very good. Very happy to be on this show. எனக்கு இந்த ஷோல அவங்க சொன்னோடனே first they said Vinaytha is doing the show. I was like okay. அப்போ ரிலாக்ஸ்டா இருக்கும், நம்ம கண்டிப்பா போலாம். It will be like எனக்குமே ரொம்ப நாள் ஆச்சு since I met you. I thought it's a good place to catch up and talk about stuff. நம்ம இந்த 2-3 வருஷம் கதையை பேசி முடிச்சாலே I think show முடிஞ்சிடும். அது பத்தாது நினைக்கிறேன். I think நம்ம ஷோக்கு முன்னாடியே லைட்டா கொஞ்சம் பேசிட்டோம். And I know you're a very, very versatile singer and an extremely talented person. இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். You're an extremely talented artist. Thank you. நல்லா வந்து you are a very good artist. நான் வந்து நிறைய விஷயம் you do. அண்ட் ஆர்டிஸ்டிக்கா பயங்கரமா ஐ திங்க் ஒரு சிங்கர்ஸ்லயே ஆர்டிஸ்டிக்கா தெரிஞ்ச ஒரு சிங்கர் நீங்க தான். How did you like start doing all that? That I've always been doing. Like even in college நான் படிச்சது வந்து fine arts தான். Oh nice. So எப்பவுமே at home I keep painting and drawing, sketching. I do all kinds of. இப்போ நான் என் வீட்ல மாட்டி வச்சிருக்கிற பெயிண்டிங்லாம் நான் பண்ணதை தான் மாட்டுவேன். I have ஒரு strange ego that way. வெளியில பெயிண்டிங் வாங்கி மாட்டேன். என்ன சைஸா இருந்தாலும் அந்த வால்க்கு ஏத்த மாதிரி நானே பண்ணி தான் போடுவேன். I've seen your இதெல்லாம் paintings. So any free time எங்க கிடைச்சாலும் I keep sitting and sketching it. I'm not a like you know I'm an introvert. I'm not a very social person. I don't go out looking to do stuff. I don't go out for movies. I don't do any of that.
நான் உண்டு என் வேலை உண்டு. I just sit at home. I'm constantly doing my own thing. Always been that person. I think I've known you from 2009 or 10. அப்போல இருந்தே you will only say in what is needed. இதுதான் கரெக்ட். அது இப்போ இன்னும் கொஞ்சம் முத்தி போச்சு. வயசாக நினைக்கிறேன். Even when I'm traveling for shows and all, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும்ல. So I'll go pick some nice spot. I'll sit and start painting and doing my own thing. Rehearsal கூப்பிடும்போது போய் rehearsal முடிச்சுட்டு ஷோ முடிச்சுட்டு rest of the time I do my own stuff. I know because I think there's one show Dubai போனோம் நம்ம எல்லாம் ஒரு வாட்டி. Yeah. You were just on your own. You didn't like பெருசா காலைல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஹேங் அவுட்லாம் பண்ணோம் நினைக்கிறேன். பண்ண வேண்டிய விஷயத்த அப்பதான் I learned that from you. Like இப்போ நான் அப்படி ஆயிட்டேன். லைக் ஓகே எனக்கு தனியா விட்டுருங்க அந்த மாதிரி ஆயிட்டேன். ஸோ நான் 20sலேயே கொஞ்சம் அந்த ஒரு 60 ஏஜ்க்கு இதில் தான் இருந்தேன். நான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். But your voice, no, I have a lot of composers have said you're such a versatile singer and நிறைய composers favorite-ஆன singer. And yeah, you are, because என்ன சாங்னாலும் நிறைய ரெக்கார்டிங் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைம்ல இருந்தே. So tell me, I know you've been doing a lot of arts, but how did music happen? Music also I've been doing from a very young age. Like from age 5 கர்நாடிக் மியூசிக் எப்போவுமே கற்றுந்தேன், ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுந்தேன். அண்ட் எனக்கு சின்ன வயசில் வந்து சித்ராமா சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் பாடிண்டே இருப்பேன். எப்போ எங்கள் அம்மா சொல்லுவா சாப்பிடும்போது பாடாது, வாயை மூடின்னு சாப்பிட்டுட்டே கூட பாடிண்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆல்வேஸ் லைக் டு சிங். பட் அந்த டைமில் வந்து ஐ கெஸ் அரவுண்ட் 90s அண்ட் ஆல் பிளேபேக் சிங்கிங்னு ஒரு ப்ரொஃபஷன் வாஸ் வெரி அவுட் ஆஃப் ரீச் ப்ரொஃபஷனாக தான் இருந்தது. இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் பாலு சார், ஜானகி அம்மா அவங்கெல்லாம் தேவர் லைக் ஏதோ ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸில் தான் வச்சுருந்தோம். வி நெவர் தாட் நம்மளும் அதில் போகலாமே, நம்ம பிளேபேக் சிங்கர் ஆகலாமே. அது ஒரு ஸ்கோப்பே இல்லை. இப்போ நம்ம கமல்ஹாசன், ரஜினிகாந்த் சார் அவங்களெல்லாம் எப்படி பார்க்குறோமோ பிளேபேக் சிங்கர்ஸும் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தோம். ஒன்லி ஆஃப்டர் mid-90s, after 2000 தான். லைக் when I was in college, பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து ஜட்ஜாக வருவாங்க லைட் மியூசிக்கெல்லாம். ஸோ அப்போ தான் ஐ ஸ்டார்டட் மீட்டிங். பவதாரணி கேம் அஸ் அ ஜட்ஜ், ஷாலினி கேம் அஸ் அ ஜட்ஜ், ஸ்ரீனி சார், டிப்பு, கார்த்திக் அவங்க எல்லாரும் எனக்கு காலேஜ் காம்படிஷன்ஸில் ஜட்ஜஸாக வந்திருக்காங்க. ஸோ அட் தேட் பாயிண்ட் இட் ஃபெல்ட் லைக் நம்ம கூட ட்ரை பண்ணலாமோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து. தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங் மை ஓன் சிடி அண்ட் டெமோ சிடி கொண்டு போய் கொடுக்குற அந்த ஃபேஸ். டெமோல என்ன சாங் ரெக்கார்ட் பண்ணேன்னு தெரியல, பட் சிடி எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து சிடியோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்து இமான் சார். ஹி ஒன்லி ஸ்டார்டட் காலிங் மீ ஃபார் கோரஸ் செஷன்ஸ். ஸோ அப்போ வந்து இமான் சார் யூஸ் டு டூ லாட் ஆஃப் அர்ஜுன் சார் மூவிஸ் எல்லாம் வந்து நிறையா பண்ணேன். ஸோ ஹி கேவ் மீ மை ஃபர்ஸ்ட் சாங் விச் வாஸ் ஃபார் ஆணைங்கிற படத்தில் எந்தன் வருங்கால வீட்டுக்காரன்னு ஒரு சாங். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். 2005 it got released. So actually I've been singing for I've finished 20 years in the industry. அதுலேருந்து இப்போ வரைக்கும். And honestly I'm very grateful to say அப்போலேருந்து இப்போ வரைக்கும் I've been singing. இந்த வருஷமும் I'm having releases, இன்னும் பாடிட்டு இருக்கேன். I'm still expecting releases. Also the same. Thank you. That's also something அந்த 90s kids-ஓட அந்த ஒரு இது இருக்கு. Thank you. But yeah, so I'm actually happy to say இன்னும் இப்போ I've sung 2 songs for Raja sir, இன்னும் waiting for release அது இருக்கு. And last almost ஒரு 2 years 2025 and 2026 I was busy with the Singeetham project for DSP. அதில் வந்து we had multiple sessions, almost ஒரு 20 separate sessions. பிகாஸ் மூவியில் ஃபுல்லாக இட்ஸ் டயலாக் பேஸ்ட் சிங்கிங் இல்லையா, அதனால் அதில் ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் ஐ வெண்ட் அண்ட் டிட் த வாய்ஸஸ். அஃப்கோர்ஸ் மெனி ஆஃப் தம் வர் டப்ட் ஓவர் லேட்டர் பை த கேர்ள் ஹூ பிளேட் த பார்ட். பட் அதில் நிறைய பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் த கான்செப்ட் இஸ் அவங்க எல்லாரும் வந்து பேச முடியாமல் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனும் எடுக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே ஆகிடும். ஒரு டேனா ஈவினிங் நான் 3 o'clock ரெக்கார்டிங் பண்ணேன்னா நைட்டு 4 மணிக்கு முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சீனும் அந்த டைலாகை புரிஞ்சு அவங்க எந்த இமோஷனில் அந்த டைலாகை சொல்லுவாங்க, அதுக்கு எந்த டியூன் செட் ஆகும், அண்ட் அது அர்த்தமோடய சேர்த்து இட்ஸ் லைக் சம்வேர் பிட்வீன் டப்பிங் அண்ட் சிங்கிங். ஃபுல்லாக சிங்கிங்கும் பாடக்கூடாது. பிகாஸ் தேவி சார் யூஸ் டு சே பாடாத, லைக் நம்ம யூஸ்வலாக பாடும்போது வி டென் டு நேச்சுரலி கிவ் சர்டன் எஃபெக்ட்ஸ். எண்டை வந்து டேப்பர் பண்ணுவோம், பிகினிங்கில் கொஞ்சம் ஒரு ஹிட்டு கொடுப்போம். இட்ஸ் லைக் யூஆர் நாட் சிங்கிங், யூஆர் ஆக்சுவலி சேயிங் இட். பேசுற மாதிரி சொல்லு, விப்ராட்டோ கொடுக்காத. இது whatever we have learned to sing அது எல்லாத்தையும் மறந்து அதெல்லாம் delete பண்ணிட்டு பேசுற மாதிரி பாடுற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் எஃபெக்ட். ஸோ
That was a very interesting project. So last almost ஒரு full 1 yearக்கு வந்து completely immersed in that. I mean, so happy. This is what gives you happiness and you. And it was a very challenging and different experience. நம்ம dialogue வந்து பாட்டா பாடினதே கிடையாது. And it's not like dubbing where you say the dialogue also. தெலுங்கு வேற, அதனால அதை புரிஞ்சுண்டு அந்த சீனை புரிஞ்சுண்டு அது இட் வாஸ் a huge effort for them also. ஸ்டூடியோலயும் அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தமிழில் வேற சொல்லணும், மீனிங்கை வேற எக்ஸ்பிளைன் பண்ணி டியூனை இது பண்ணி எடுத்து 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 அதுக்கப்புறம் அதை கொண்டு ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணும்போது அதில் ஏதான டிஸ்கிரிப்பன்சி வருது. இப்போ நேச்சுரலாக நம்ம பேசும்போது பாஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாடும்போதும் வரணும். So it was a very very challenging project for them. Watch that movie, been a long pending thing. It's not கண்டிப்பா கண்டிப்பா. And in fact அந்த படம் எனக்கு கான்செப்ட் புரியறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. First 3 sessions எக்ஸாக்ட்டா புரியவே இல்லை what is happening. அதுக்கப்புறம் தான் slowly started falling in track. Yeah, a lot of people have been talking about the movie. You should watch it. Yeah, you should watch it. Yes. And since you said you used to sing a lot of Chitrama song, why don't you sing a song and start the show with that? குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு, என் குழலோடு மச்சா உந்தன் குயிலோசை போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு, இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு, குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. Nice. Have you always wanted to sing like melody songs? Was that like நிறைய சிங்கருக்கு இருக்கும் மெலடி சாங் பாடணும் அப்படின்னா அந்த மாதிரி did you have a wish like that? அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி ஃபார் மீ ஐ லைக் மோர் ஆஃப் த ஃபன் சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் சின்ன வயசுல கூட ஐ யூஸ் டு சிங் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஐ யூஸ் டு சிங் அட் ஹோம் ஆல்சோ. ஐ யூஸ் டு கீப் சிங்கிங் சாங்ஸ் லைக் கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்திரிக்கா. ஒரு காமெடி இன்வால்வ்டா இருக்கும். இந்த கடையில நீ அரிசி வாங்குற, அழகுல ஏ உசுர வாங்குற, பொம்மையட இளவு பார்க்கணும் பார்க்கணும், உச்சந்தலைக்கு மேல தூக்கணும் தூக்கணும், அழகனே எனக்கு மூச்சு மூட்டணும் கத்தீரிக்கா. I used to find those songs more interesting. Melody songs எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். Actually இதுவும் கஷ்டம் தான். It's not an easy song to sing. Easy இல்ல, but எனக்கு I naturally gravitate towards songs like songs with more effects drama, and songs with more some comedy element, things like that. வாழ்விக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, கோலவிட்ட அம்பு உன்னை தேடுதே, அம்பு விட்ட காமன புஞ்சே. We're not trained to sing these kind of songs. So அந்த மாதிரி songs வந்து I always found them more challenging. ஆமா, எஸ்பெஷலி ஜானகி அம்மா சாங்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல கத்துக்கிட்டதே ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் கத்துக்கிட்டாலே நம்ம வந்து இதெல்லாம் கத்துக்கலாம். ஆமா. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். And you spoke about the first song that you sang for Iman sir. And do you remember that song? Of course. Sing a few lines. எந்தன் வருங்கால வீட்டுக்காரனே, என்ன கட்டிக்க வேணும்னா கண்டிஷன் சொல்லுறேன் கேக்குறியா, அந்த அதிர்ஷ்டக்கார யாருன்னு சொல்லுறியா, எந்தன் வருங்கால வீட்டுக்காரனே. அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ்லாம் போகும். பார்க்க அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேக்குறது. I think only Iman sir will do things like that. Okay, after that அதுக்கப்புறம் I remember you were singing a lot of Mani Sharma sir. I think அந்த association பத்தி I first want to ask you because I think for a lot of singers நிறைய பேர் இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்ல, ரஞ்சிதா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், that's the best learning that they ever had. Yes. So I'm sure you also had a lot of so singer Naveen only introduced me to Mani Sharma sir. அப்போ வந்து இமான் சருக்கு கோரஸ் பாடும்போது Naveen also used to sing, Vasona used to sing chorus. So Vasona only introduced me to Raja sir, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பிரேம்ஜி, அவங்க எல்லாருக்கும் நான் பாடினது பிகாஸ் வாசு அண்ணா introduced me to all of them. Naveen only took me to Mani Sharma sir's studio and I started singing over there. And from the very first song that I sang, it was like
அது ஒரு ஒரு ஃபுல் கேம்பஸ் மாதிரி. எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓடிண்டே இருக்கும். தே யூஸ்ட் டு ஹேவ் மல்டிபிள் ஸ்டுடியோஸ் இருக்கும். எப்போவுமே ஏதோ ஒரு சாங் நடந்துட்டு இருக்கும். இங்கே ஒரு டியூன் பாடிட்டு இங்கேருந்து அந்த கன்சோலுக்கு போய் அங்கே ஒரு சாங் பாடிட்டு அங்கேருந்து இங்கே ஒரு கோரஸ் செஷன் இருக்கும். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க கூட. லைக் யூ செட், நவீன், ரஞ்சித், ராகுல், நானு, ஜனனி, சுச்சி, மேகா, சைந்தவி, ஸ்ரீவர்தினி, எல்லாரும் வந்து I met all these people over there. So it always used to be fun. எல்லாரும் பயங்கர மக்களும் நடக்கும். We used to just literally live in the studio. அந்த மாதிரி இருக்கும். And yeah, learned so much. இப்போ ஒரு டியூன் பாடுறோம்னா வந்து நிறைய சாங்ஸ்க்கு டியூன் பாடி ட்ராக் பாடி அதெல்லாம் பண்ணதுல I'm sure all the things I learned was from there. And of course many things that Mani sir used to say which I still remember. பாட்டு லிரிக்ஸ் பாடும்போது he'll say அந்த பாட்டை கேட்டு ஒருத்தர் எழுதணும் லிரிக்ஸை, அந்த மாதிரி கிளாரிட்டியில பாடணும். அது வந்து I always keep that in mind even till now. அந்த மாதிரி some lessons you never forget. True. And you know, he's coming back with some movie. I saw some news. Yes, he's doing a lot of movies, but since he moved to Hyderabad. அவ்வளவா not in touch. But last time Madrasku varumbodhu kuda we all met up and we had a reunion. Talking about old times and some songs that you have sung for him. And Telugu you have done a lot of songs. Yeah, Telugu I have done a lot of the challenging songs I have done in Telugu are for him. Tamil I have sung in Sura. Okay. Ama siragadikum nilavu karam pidithadenai பார்த்தவுடன் உன்னை தந்துவிட்டேன் என்னை இருவருக்கு மட்டும் வேண்டும் ஒரு பூமி காவலுக்கு வேண்டும் காதலனும் சாமி சிறகடிக்கும் நிலவு. This song for Sura. Super. And also, like, do you miss recording like that these days? Definitely. எனக்கு I think for my nature and all that எனக்கு ஸ்டூடியோக்குள்ளே பாடுறது ரொம்ப பிடிக்கும். I like to learn a new song. அந்த சாங்கை நம்ம எப்படிலாம் வந்து ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் பண்ணி ஒரு ஸ்டூடியோவில் நான் மட்டும் நின்று தனியாக ஒரு ரூமில் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்போல்லாம் வந்து we really used to have that many songs. அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஒரே நாள் இங்கே முடிச்சுட்டு எங்கேருந்து அங்கே போய் அந்த ரெக்கார்டிங். இப்போ வந்து அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் நடக்கிறதா நடக்கலையான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து அவ்வளோ இல்லை. ஸோ வந்து இப்போ இட்ஸ் மோர் ஆஃப் அ ஸ்டேஜ் ஷோ அண்ட் ஆல் தட். ஸ்டேஜ் ஷோ எனக்கு பிடிக்கும், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். பட் அந்த ரெக்கார்டிங் லைஃப் ஐ டெஃபினெட்லி மிஸ். No? So and then like you said, Vasu introduced to you to Ilayaraja sir, Yuvan and Yuvan kuda I know you like worked a lot like re-recording work ஆ இருக்கட்டும், songs ஆ இருக்கட்டும், because I have seen you in the studios and எப்பவுமே there's a name that I heard from Yuvan Studio is your name. And on the experiences, you've also sung a few songs for him. So tell me about that. எனக்கு for me personally, I'm a huge fan of his music. I mean, everybody says that, no? Yeah. எல்லா சிங்கர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ராஜா சார்னா of course University of Music. We grew up literally musicனா என்ன, ராஜா சாரோட மியூசிக் தான் டெக்ஸ்ட் புக். அந்த மாதிரி வந்து we had that experience. பட் அதுலேருந்து ஸ்லைட்லி ஷிஃப்ட் ஆனால் ஒரு வேற ஆமாம் கொஞ்சம் ஒரு மாடர்ன் ட்ராக்னா யுவன் சார் மியூசிக் யூஸ் டு பி லைக் தட். அண்ட் நாட் ஈவன் லைக் கேட்ட வெளியில் ரிலீஸ் ஆன பாட்டில் பை த டைம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் 7G ரெயின்போ காலனிலாம் வந்தாச்சு. ஹி வாஸ் ஆல்ரெடி அ பிக் மியூசிக் டைரக்டர். நான் பாட போகும்போது ஐ ரிமெம்பர் ஒரு தடவையும் சாங்கை நம்ம ஃபஸ்ட் டைம் ஹெட்ஃபோன்ஸில் கேட்போம்ல, அந்த சாங்கை ட்ராக்கை கேட்கும்போது அவ்வளோ சூதிங்காக இருக்கும். லைக் ஸ்மூத் கார்ட்ஸ் அண்ட் அவ்வளோ ஒரு ப்ளீஸிங் சாங். எப்படி பண்ணோன்னா த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் வாஸ் அவரோட ஸ்டுடியோவில் தான். அப்போ கலசா ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு we used to record over there. ஸோ எவ்ரி சாங் கோரஸ் பாடும்போது கூட நிறைய சாங்ஸ் நான் கோரஸ் பாடியிருக்கேன். நைட்டில் நடக்கும் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம். I remember singing chorus for Taj Mahal ஓவிய காதல் அது. அப்புறம் வந்து மன்மதன் படம்லாம் வந்து அப்போ தான் ஒர்க் நடந்தது. when I just started. அப்போ they asked me to sing ஒரு ஸ்மால் ஏதோ ஒரு சோலோ பிட்டு ஒன்று பாடணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர். காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். அந்த சாங்ல நடுவில் வந்து டோலோ டோலாரே மோலாரே கெதியாரே லரரலாஹிய சதலர தர தர தரரரிரோ தரரா
அந்த solo bit I sang. அதான் it's my first memory of singing a solo bit over there. I was so happy. அதுக்கப்புறம் I sang ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு, which was for யாரடி நீ மோகினி. அந்த சாங் வந்து அந்த மாதிரி ஒரு சாங் எனக்கு கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் மெலடி. அது வரைக்கும் நான் மெலடிஸ் பாடினது கிடையாது. மெலடிஸ் பாடணும்னா ஒரு பயம், பழக்கமே கிடையாது. ஸோ தட் வாஸ் த பிக்கஸ்ட் சாங் ஐ sang for him, I think. Yeah, I think even when you just said, I remembered அந்த சாங் you've sung அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் sing that song. ஏன்னா அந்த ஆல்பமே நல்ல ஹிட்டான ஆல்பம். And the movie also did so well. It's a nice movie. It's a feel good movie. So please, few lines of the song. நடை உடைகள் பாவனை மாற்றி விட்டாள், நான் கேட்டிட வார்த்தைகள் நீ கொடுத்தாள், நீ காதலா இல்லை கடவுளா புரியாமல் திணறி போனேன், தன் வாசனை பூவறியாது கண்ணாடிக்கு கண் கிடையாது, அது புரியலாம் பின்பு தெரியலாம், அது வரையில் நடப்பது நடக்கும், ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது, தொடுவானத்தை தொடுகிற உணர்வு. ஓ ஓ What a beautiful song. Beautiful song, yeah. And in the songs it's going on, சட்டனா ஒரு ஹிட் சாங் வருது. And I know you as a person, you're like very not so எதுவுமே பெருசா அஃபெக்ட் பண்ணிக்க விடாம, even if it's like ஒரு ஸ்டார்டமா இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், ஸ்டார்டம்லாம் அப்படி இல்ல. சரி ஓகே, ஒரு அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்டார்டம்லாம் வரல. சரி ஓகே, ஒரு விக்டரியா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம ஐயோ யுவர் பர்சன் இஸ் லைக் அந்த மாதிரி தான் எப்பவுமே I've seen you like this இல்லையா? ஸோ அலேக்ரா when it came out, it was like a raging hit. I know சந்திரலேகா சாங் அப்புறம் ஒரு ஃபீமேல் சோலோன்னு வந்தது. அந்த டைம்ல தான் எங்களுக்குலாம் பாடத்துக்கு ஒரு சாங் கிடைச்சது அலேக்ரா. ஸோ தட் வாஸ் சச் அ கிரேட் சாங், கிரேட் ஹிட். ஹவு டிட் யூ ரியாக்ட் டு தட்? ஹவ் were you during that time? Of course, I remember the day it released and the audio function I was going to perform for that. It was a huge function. Appo vandu avlo periya audio function, Shreya was dancing, and on the padathila I had sung another song also with Vikram sir. Mambu Mamiya was a duet, and adhe mari avlo or periya padathukku and mari rendu periya songs na adu varaikum paadave illa. And Allegra hit are, of course it took some time. Ipo irka mari appo vandu there was no idu of யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு 4 million வியூஸ் அந்த மாதிரி கிடையாது. ஹிட் ஆகுதுங்கிறது வாஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ ஐ ரிமெம்பர் இன் த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் the song got a very good response, but after that people started messaging me, and adu varaikkum ida pesada people la started messaging and saying, oh, the song was so good, oh, you have arrived finally. adella konjam kekkumbodha I was like, oh, okay, song hittable irukku. Seri adukapram da enak konjam shows alla vara arambichadu. adu varaikkum I had never done that many shows because I didn't have that many show kind of hits. I had sung in Kalluri, which was ஒரு கொஞ்சம் ஆமா கல்லூரியில வந்து ஜூன் ஜூலை மாதம் பூக்கும் பூவதன் பேர் நட்பு, நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவதுதான் நட்பு, நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு, பூமியில் ஒரு பூவெல்லாம் ஒரு நாளிலே மண்ணில் உதிரும் பூ. I used to love this song. It was a nice song, but பெரிய ஹிட் ஆல. I had sung that song for shows and all that, but until Allegra came out, அதுக்கப்புறம் தான் I started really singing that song in shows and all that. இப்போ கூட எனக்கு வந்து ஒரு ஷோவை, even today when I'm doing a show, first song I like to open with Allegra. அதை பாடினா இட்ஸ் ஆல்சோ லைக் ஒரு கம்ஃபர்டிங் ஃபேக்டர். ஏதோ ஒரு Allegra பாடியாச்சுன்னா வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஷோ நல்லா போயிடும். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இஸ் தேர். ஸோ யா, till now, and in fact many singers have told me, உன்னை விட அந்த சாங்கை நான் ஸ்டேஜில் நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன், நிறைய டிவி ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ்லாம் மெனி பீப்புள் ஹவ் சங் தட் சாங். இன்ஃபேக்ட் ரீசெண்ட்லி கூட ஒரு மலையாளம் சேனலில் வந்து ஒரு சாங், ஒரு காம்படிஷனில் வந்து
somebody was singing that song. அந்த சாங்கை பத்தி எனக்கு கமெண்ட் கேட்கறதுக்காக ஷரத் சார் had called me. ஷரத் சார் called me and said இந்த பொண்ணு அந்த பாட்டை பாடுறா, you listen and give your comment அப்படின்னு சொல்லிட்டு it's still the song till date has an impact in my life. So of course like you said நிறைய பேர் பாடியிருக்கோம் அந்த ரிலீஸ் ஆன டைம்ல we were all so happy. Finally we have like a solo song to open with. ஆமா, ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து அவ்வளவா இல்ல, அந்த ஃபேஸ்ல வரல. அதுக்கு முன்னாடி இருந்தது through the 90s and 2000s கொஞ்சம் ஃபீமேல் சாங்ஸ் நிறைய வந்திருந்தது. And then at one point there was a gap. And அதுக்கப்புறம் இந்த சாங் வந்தது. அப்ப கூட you tell me what are the female solo songs? இப்ப வரைக்குமே ஃபீமேல்ஸ் இப்ப சிங்கர் சிங்ஸ் சந்திரலேகா. கரெக்ட்டா? வெஸ்டர்ன் சாங்ஸ்ல அந்த மாதிரி வேற எதுவும் வரல. நம்ம ஷோஸ் அப்படிதானே. எனக்கு தெரிஞ்சு ஷக்கலக்க பேபி வந்தது. ஷக்கலக்க பேபி ஆனா அதெல்லாம் யார் பாடுறது இல்ல இப்போ. Allegra they still sing. Shakalaka Baby, yeah, some singers sing. எனக்கு வந்து Shakalaka Baby, I remember I used to sing in college and all that. அப்போ வந்து it was a very popular song. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அலெக்ரா ஒரு கைண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் சாங்ல சோலோ வந்து கொஞ்சம் வந்து ஃபியூ சாங்ஸ் இருக்கு, அதுல அலெக்ரா ஒன்று. ஓகே, லெட்ஸ் டு இட் நவ. இந்திய பொண்ணு தாங்கோ, இட்டாலி கண்ணு தாங்கோ, நான் ஒரு மின்னல் தாங்கோ, தில் இருந்தா வாங்கோ, மேனியை மேக்னெட் தாங்கோ, வார்த்தையை சாக்லேட் தாங்கோ, நான் ஒரு மின்சாரங்கோ, தள்ளி நின்று கோங்கோ, ரெட் வைன் பாட்டில் நான், காஷ்மீர் ஆப்பிள் நான், கோல்டன் ஏஞ்சல் நானே. அலைக்ரா 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 அலை அலைக்ரா 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 அலை அலை. நைஸ் நைஸ். எனக்கு இப்போ அந்த பிகினிங் அந்த ஓஷோ போயோ சம்திங் சம்திங் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு நான் கேட்டு. நைஸ். அது ஜஸ்ட் ஜிபரிஷ் தான். இன்ஃபேக்ட் இந்த சாங் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நைட் ஒரு 11 o'clock என்னமோ டிஎஸ்பி கால்ட் அண்ட் செட் இந்த சாங் கேளு, இந்த ஸ்கேல் உனக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. ஏதோ வி ஃபிக்ஸ் சம் ஸ்கேல் அண்ட் ஆல் தட், இந்த ஸ்டைல் கரெக்டாக இருக்கா பாரு, கரெக்டாக இருக்கு, ஓகே கம் டு த ஸ்டுடியோ வில் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு ஒரு மணி 2 மணிக்கு ஏதோ ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ ஹி செட் இந்த அலெக்ரோ இஸ் அ டெம்போ, ஒரு அலெக்ரோ அலெக்ரெட்டோ இது இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அலெக்ரோ இஸ் லைக் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபன் டெம்போ, அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அது அலெக்ரோன்னு ஆரம்பிச்சு அது அலெக்ரான்னு ஆகி அஃப்கோர்ஸ் people ask me cold medicine Allegra and the jokes alla I get. But yeah, abdi start anadu. And that Osa Hoya, ஏதோ gibberish தான், Hisat Singh அப்படியே அந்த opera மாதிரி வேணும், because it's shot in ஒரு kind of ஒரு opera house மாதிரி ஒரு placeல it's shot, no? So he said first entry இது it has to be like this, those soprano voices, Italian voices அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, and we tried different kinds of voice, try பண்ணி we landed on that. Very nice. And also you said with Vikram sir you sang Mambo Mamma. Yeah. That's also a beautiful song. It's a fun song. Yeah. But I never met him during the shoot or anything. During the recording or anything. அவரை நான் பார்க்கவே இல்லை. It would have been nice if we had sung it together. Yes. That didn't happen. So I think first I sang and then only he sang. So அவர் அந்த சாங் பாடியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாது. Towards the release only, oh you sung a song with Vikram sir சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. That's also a super fun song. Yeah. Few lines. Mambo Mamiya, காதல் ஒரு பேயா, பிசாசு போல ஆட்டம் வந்துருச்சு, பாட்டம் வந்துருச்சு, நாட்டம் வந்துருச்சு, கண்ணோடு கண்ணு சுத்தி, நெஞ்சோடு நெஞ்சு சுத்தி, நனே ஆத்தி, மூச்சோடு மூச்சு வித்தி, பேச்சோடு பேச்சு வெட்டி, நிரண்டு விழுந்தேனே ஆத்தி, சராசரி சராசரி, ஆணும் பெண்ணும் நாம இல்லையே, Mambo Mamiya. So it's a very actually this is a more difficult song to sing than Allegra, honestly sollana. Yeah. In the part I like your voice a lot in the Mambo Mamiya la. This song is like low high things are there. Yeah, it's a very jumpy song. It's very nice. It was a fun song. Yeah. And again like I said DSP sir oda avlo vagala na ipo sonnadu correct தானே, avlo composers ku எப்ப வேணா கூப்பிட்டு they can call Rita and record. இது ஏன் தெரியுமா சொல்றேன், இப்போ கூட when I go to studio, you know Prasad, he always say Rita only sang. I'm like every time he's like Rita has sung. I'm like okay. Yeah, I've recorded a lot of jingles with Prasad. In fact he'll say நான் ஸ்டுடியோக்கு வந்து பாடுறேன், ஹில் சே இல்ல வீட்டு ஸ்டுடியோலயே பாடி அமைச்சிரு, அது என்னெல்லாம் ஹார்மனிஸ் போடணுமோ நீ வேணுமோ பாடி அமைச்சிரு, whatever you think will sound good நீ பாடி அமைச்சிரு. He always says it's comfortable to work with her.
So அதனால தான் I've heard that first, and அதனால தான் I always say that. No, I also find it comfortable to work with him because he won't ask too many questions. நான் எனக்கு என்னெல்லாம் ஹார்மோனி வேணுமோ போட்டு அனுப்புவேன். He'll balance it nicely and he won't say இது கரெக்டா இல்லை, அது தப்பா இல்லை, அதெல்லாம் I won't get any feedback. அது ரிலீஸ் ஆகும்போது தான் எனக்கு தெரியும், ஓ அந்த ஜிங்கிள் வந்து Any jingle that is famous now that you've sung, not just for him, anything. தங்கமயில் தங்கமயில் அழகழகாய் மின்னும் நகையழகை சொல்லும், எனக்கு லிரிக்ஸ் நினைவே இல்லை, இன்பம் சொல்லும் தங்கமயில் தங்கமயில். That and lots of ஆச்சி சிக்கன் மசாலா, ஆச்சி many masalas. ஆமா, because I always go to studio and he'll be like, Rita has sung this அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த ஒன்று காமிச்சிடாப்பா. அப்போ ஐ நோ ஓகே யூர் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் நான் தான் ரேஜிங் ஹிட் அகைன் நேத்தி கூட நான் ஷோவில் இந்த பாட்டு பாடினேன். இப்போ வந்து வாடா மாப்பிள்ளை அப்படிங்கிற சாங், அது வந்து ஒரு செம்ம ஃபன் சாங். எப்போ போட்டாலும் எங்கே போட்டாலும், ஈவன் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரி தே லவ் திஸ் சாங் பிகாஸ் ஆஃப் த இட்ஸ் லைக் அந்த சிலோன் பாயில குரூவ் இருக்கிறதுனால இன் ஸ்ரீலங்கா இட்ஸ் வெரி பாப்புலர். அண்ட் ஆல்சோ வேர் எவர் தமிழ்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து the song is very popular. நான் அந்த பாட்டு வந்ததுலேருந்து அந்த சாங் பாடாமல் ஒரு ஷோ கூட பண்ணதில்லை. ஐ கேன் சேஃப்லி சே தட். அண்ட் நவ் இட் இஸ் ஆல்சோ பிகம் சிஎம் சாங். ஆனாலும் அந்த சாங்க்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் ஐ கெட். அண்ட் சி ஒன் திங் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக், நம்ம எப்படி பாடினாலும் சாங் எப்படி இருந்தாலும் அது ஒரு ஹிட்டார படத்தில் வந்தால் தான் அந்த சாங்குக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன், சிங்கருக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் எல்லாமே அது எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் தட் ஹேப்பன்ஸ். ஐ ஹவ் சங் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் சாங்ஸ். அந்த படம் வந்துதா இல்லையானே தெரியாத மாதிரி சம் சாங்ஸ் ஐ ஃபீல் ஸோ சேட். அவ்வளோ அழகான பாட்டு பாடணுமே, கஷ்டப்பட்டு பாடணுமே, அந்த படமே வெளில வரலன்னு சொல்லிடுவாங்க. ப்ராஜெக்ட் வில் கெட் ஷெல்வ்டு, இல்லை படம் ரிலீஸ் ஆகிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் போயிருக்கு. பட் வாடா மாப்பிள்ள ஹேப்பன் டு பி இன் தளபதி மூவி அண்ட் நயன்தாரா அண்ட் காமெடி. வடிவேலு சார் காமெடி வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அதுக்கு நடுவில் அந்த டயலாக்ஸ் எல்லாம் வரும், பிளடி பகர், எப்படி எப்படி அப்படி அப்படி அந்த அதெல்லாம் வந்ததுல இட் பிகேம் வெரி பாப்புலர் வித் கிட்ஸ் அண்ட் ஆல் தட். ஈவன் வென் ஐ பெர்ஃபார்ம் திஸ் இன் ஸ்கூல்ஸ், கிட்ஸ் ரியலி லைக் திஸ் சாங். இட்ஸ் a very cute song, simple song, everybody can sing along. அந்த மாதிரி song ultimately needs to be simple for everybody to like it and enjoy it, no? So I think that is DSP's biggest forte, is that it will reach people like that. தெலுங்கும் சரி தமிழும் சரி, all his songs have to, and the hook line will get stuck in your head for some time. He knows the pulse, எங்க பிடிக்கணும், என்ன exactly, yeah. So வாடா மாப்பிள்ளை became a hit, I think, because of all the factors that came together. கண்டிப்பா, ஏன்னா அந்த சாங் இன்னைக்கும் ஒரு என்ஜாயபிளா இருக்குன்னா அந்த ஃபேக்டர்ஸ் தான். ஏன்னா ஐ நேத்தி கூட அந்த பாட்டு நான் வந்து பாடினேன். And my keyboard player really likes the song. It's like, okay, Charanam, I was planning to sing only one part of it. It's like, na Charanam vasikre sing. So everybody loves that song because it's simple and nice, like you said. Yeah. I think you should do that song. Hey வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா, ஹே ஆடோ சாக்குல சைக்கிள் கேப்புல கிடுக்கு பூடி போடலாமா, மூக்கு கிழ பல்லே பல்லே முத்தம் கொடு பல்லே பல்லே கடிச்சு புட்டா பல்லே பல்லே கத்த கூடாதே, முந்தானையில் பல்லே பல்லே முட்டை கட்டு பல்லே பல்லே முள்ளு குத்தும் பல்லே பல்லே ரத்தம் வராதே. அப்படி 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 நைஸ் சாங். எனக்கு சரணமும் சிங்னா ஐ லைக் த சரணம் ஆல்சோ. ஹே மைக்ரோ மினி போடட்டா, பூனை நட நடக்கட்டா, சோலிக்க பீச்சேன்னு சோக்கா பாடட்டா, ஹே இங்கிலி பீசு வேணாண்டி, ஹிந்தி திருப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, வெண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலாவே, எப்படி எப்படி அப்படி அப்படி. நைஸ். So the song is, I sang it with Tippu. ஆமா, Tippu is a very famous playback singer, but now he's more famous as Sai Abhyankar's father. I think he's proud of it. I don't think he's I'm sure he's happy about it, but yeah. So knowing Tippu, he's going to be like he's going to enjoy this wave. ஆமா, ஏன்னா அவர் வந்து ஹாப்பியா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம், become a manager for him. Yeah. I recently worked with Tippu also. He was doing some jingles, so I went and recorded for him. He's like
fully tuned in. ஆமாம்மா இப்போ சார் வேற actually we should interview him also. Now that you spoke about Tippu, there's so many songs that he has sung and I like also. Oh yeah, he has sung. நமக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருக்காது because some songsல he would have sung Pallavi, somebody else would have sung Charanam, or he would have sung Charanam. அந்த மாதிரி சில songs எல்லாம் இருக்கும். ஆமா. But he is one singer, எந்த விதமான சாங்கா இருந்தாலும் he will crack it. அந்த மாதிரி ஒரு pitch perfect singer. அப்போலாம் வந்துட்டு எனக்கு இப்போ தெரியல, recently I haven't heard him, but அந்த டைம்ல when I hear him live I love it. ரொம்ப பிடிக்கும். think we should ஒரு 2 hours நீங்க சாயமே அப்பாவா இல்லாம character to speak to. We have had a lot of arguments and all. like நிறைய பேசும்போது சண்டலாம் argue பண்ணிட்டே இருப்போம். I've heard him have a lot of fights with some other female singers லாம். I've done some tours with him, travel பண்ணும்போது டிப்புக்கும் வேற ஃபீமேல் சிங்கருக்கும் செம்ம சண்டை வரும். He'll make them cry also. Yeah, he will never give up. I'm like, dude, I'm not giving up with you. I'm also going to argue. I think you should do an interview with him. It'll be fun. It'll become an argument for sure. Kandipa. And since you're talking about your co-singers, who is your like favorite singer to work with? Favorite, I think I've sung most number of songs in Manish Sharma studio. I've recorded a lot of songs with Naveen, with Ranjit, Rahul also. Naresh oda I've sung some nice songs. I've not really recorded alongside Naresh, but recorded nice songs with Naresh. Okay, who is your favorite singer? Like romba idolize panna singer yaru? Excited to work with this person. I sang one song with 𝐀𝐝𝐯. I was really excited to sing with him. I actually met him in the studio also. அப்போ அந்த சாங் பாடும்போது he was a huge deal. பாலிவுட்ல இருந்து he had already like Pal அந்த ஆல்பம்லாம் வெளில வந்தாச்சு. He had already sung lots of songs in Hindi. So when I sang with him, I was very excited. I sung with Shankar Mahadevan sir, but not met him during recordings. I've met him at other junctures. Hariharan sir odeyo vandu I've sung for, he did some Tamil projects and all. I've recorded for him and sung with him in shows, but recording la vandu ivanga yaariyume na meet pannadhu kedaiyadu. Adhe mari I've recorded songs with Balu sir. Nice. Recorded with Shankar Mahadevan sir, Udit Narayan sir. I've recorded with all these people, but never had the opportunity to record alongside these people. For our generation of singers, it's always like avanga thaniya record பண்ணுவாங்க, நம்ம தனியா தானே ரெக்கார்ட் பண்ணுவோம். So அந்த மாதிரி it's never. I've never recorded with Sonu Nigam ji. I was about to ask because you're a huge fan, right? Yes, it's a huge regret. I've met him, but never recorded him. When நம்ம மீட்டிங்ல கூட we have met him, no? Isra meetingla. Yeah. But what a singer, man. ஒரு ஷோ did you you were there on that show? நம்ம ஞாபகம் இருக்கா ஒரு SPB சாரோட ட்ரிபியூட்க்கு? Correct. நம்ம சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறாங்க, அங்க வந்து எதுவுமே சரியில்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு பாடுறாங்க. He just came on stage and killed it. அன்னைக்கு சவுண்ட் சரியில்லை, மைக் சரியில்லை, பேண்ட் சரியில்லை, சாங்ஸ் தெரியாது, என்னெல்லாமோ நடந்தது. சித்ராமா கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கு பாட. ஏன்னா அன்னைக்கு இது இல்ல, அன்னைக்கு ஆடியோ was a real problem. அவர் பாட்டுக்கு வந்தாரு, பாட்டுக்கு பண்ணாரு. I'll tell all my musicians, அதுதான் training, அதுதான் வந்து real musicianship. Yeah. So I've never recorded a song with him. I think it's always been a huge regret. Manifest பண்றோம் நம்ம இந்த ஷோல, it'll happen. And since you spoke about how so many beautiful songs get lost because the movies don't go well, அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து மூவி பெருசா போகல, அந்த பாட்டுனால அந்த மூவிக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சுன்னா சகா. கண்டிப்பா கரெக்ட். பிகாஸ் அந்த சாங் ரிலீஸ் ஆகி almost 2 yearsக்கு படம் வெளில வரல. I think the song released in 2016 if I'm not sure. I mean if I'm not mistaken, 2016 பாட்டு வெளில வந்திருது. Everybody knows that song. Everybody is listening to that song. Everybody, of course, na paadneni yarukkum theriyadu. But whenever they found out that I sang, recently somebody messaged me and said, "What a song! Yeah. What a composition!" And the mari. So huge thanks to Shabir for that song, and big kudos to Naresh Iyer also for having sung that song so beautifully. In fact, அந்த சாங் நான் பாடுறதாவே இல்லை. நான் அதே படத்துல ஆத்தாடின்னு வேற சாங் பாடுறதுக்காக தான் போயிருந்தேன். அந்த சாங் பாடி முடிச்சோடனே he played this song and said, just see இந்த ஸ்கேல் கரெக்டா இருக்கா, just try, let's see how it sounds in your voice. அதை பாடினேன். அண்ட் எனக்கு somehow அந்த ஸ்கேல், அந்த நோட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது.
அப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அந்த சாங் அண்ட் இட் கேம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. எனக்கு டில் டேட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஹூஸ் லிசன் டு தட் சாங் ஹஸ் கம் அண்ட் டோல்ட் மீ தட் சாங் இஸ் ஸோ அமேசிங். ஐ கெட் ரிக்வெஸ்ட் இன் ஷோஸ் அண்ட் ஆல். அது கொஞ்சம் ஸ்லோ சாங்கிறதுனால சில ஷோஸில் நான் அதை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். பட் somebody will come and ask for that song specifically and I love that song. It's a beautiful song. Like I said, அந்த படத்துக்கே அந்த சாங் தான் இப்போ வந்து அது அடையாளம்னா அந்த சாங் தான். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்புறம் it got some mileage because the song had already done like millions of views on YouTube and all that. அண்ணா தான் சொல்றேன்ல, the composer wasn't famous here. It was his first movie I think in Tamil. Singapore he was big, but inga yarukke theriyadhu. Tamil first padam. So that song became big. So that's a beautiful song. Again, few lines of the song. Yeah. Yayum nyayum yaragiro endayum nundayum எம்முறை கேளீர் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தெனவே கலந்தெனவே எலலலலலலலலே எலலலலலலலே எலலலலலலலே. Beautiful song. Beautiful song. It's a nice and there are lots of lines where parallel melodies இதுவா இருக்கும். So Naresh will sing one scale, I'll sing one scale. எல்லா லைன்ஸுமே அந்த மாதிரியே வரும். நரேஷ்மே ஆமா நல்லா you would have sung this song. நரேஷ்க்கு இது வந்து இந்த சாங் அவனோட ஃபோர்ட்டே வேற. ஆமா, நரேஷ்க்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஒரு husky tone is always his special zone. And அந்த மாதிரி like you said நிறைய songs எனக்கு வெளியே தெரியாது, but if you want to like sing a few songs for us, we don't mind. I also don't mind. Lots of nice songs வந்து இந்த மாதிரி they'll get lost. ஏதோ அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் two beautiful songs that I recorded for ராஜா சார் படம் வெளியே வரல. பாலு சார் அண்ட் நான் பாடின டியூட் 2 சாங்கு தெலுங்குல. தமிழ்ல பாடும் வானம் பாடி அந்த சாங் வந்து they were remaking in Telugu. I recorded the song, Balu sir recorded the song. పాడుల కన్నులమైనా తాకితే లో జ్వరం నాననా తారరా தாரா தாரா இந்த சாங் ஒன்று. அப்புறம் வந்து இன்னொரு சாங் வந்து அந்த வாமா கருவாட்டு கூட, அது என்ன பாட்டுது? என் கண்மணி என் காதலன் நானை பார்த்ததும் 1000 கதை சொல்கிறான் கதை சொல்கிறான். அந்த பாட்டும் தெலுங்குல ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு படத்துக்காக. இந்த 2 பாட்டும் ரெக்கார்ட் பண்ணி பாலு சாரும் அந்த சாங்கை பாடி the movie never came out. அந்த சாங் அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை. ஸோ that's like oh my god, finally I record a song with Balu sir and it never came out. அந்த மாதிரி like heartbreak events ஃபிலிம்ல வந்து இப்போ இது வரைக்கும் வரல. இது ரொம்ப வருஷம் ஆச்சு. I keep asking இந்த பாட்டு என்னாச்சு அந்த பாட்டு என்னாச்சு, got shelved. அந்த மாதிரி songs like that and many other songs that I've sung படமும் வந்திருக்கு but didn't make a big impact because அதுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல. அந்த மாதிரி தமிழில் வந்து மயிலுன்னு ஒரு படம், பிரகாஷ் ராஜ் சார் எடுத்த படம். அதில் ராஜா சார் மியூசிக்கில் நான் 3 பாட்டு பாடினேன். ஒரே படத்தில் 3 பாட்டு பாடினேன். ஆல் பியூட்டிஃபுல் மெலடிஸ். அந்த படம் வெளில வந்ததுன்னே யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து இந்த சாங் எல்லாம் நானே எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் ஆனால் படம் பார்த்ததில்லை அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் சே. ஸோ அதில் ஒரு சாங் மயிலில் பாடின ஒரு சாங் வந்து இட் வாஸ் ஒரு பாத்தாஸ் மெலடி, பியூட்டிஃபுல் சாங். நானும் வந்து ஸ்ரீராம் பார்த்த சாரதி both of us are singing this song. அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறோம் ராஜா அப்போல்லாம் வந்து ராஜா சார் உட்காந்துருப்பார், கன்சோல்குள்ளேயே பாடணும். ஸோ ஒரு 70% ஃபியரில் எவ்வளோ வருதோ வந்து அவ்வளோதான் அவுட்புட் வந்து சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் பாடுறோம். எனக்கு வந்து பயங்கர மெலடி லைக் லாங் சஸ்டெயின் நோட்ஸ் அண்ட் ஆல் தட். ராஜா சார் இஸ் சேயிங் அந்த லைனை சாஃப்டன் பண்ண he'll say sleep on that note long sustain வரவே இல்லை. பண்ணிகிட்டே இருக்கும் 2 பேரும் we are making mistakes and all that and then ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரே டென்ஷன் ஆகிட்டார்.
நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் திருப்பி வந்து எல்லாம் நேரம் காலம் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த சாங் தான் வந்து கேம் அவுட் பியூட்டிஃபுல்லி. துக்கம் என்ன துயரம் என்ன என்கிட்ட சொல்லு சொல்லு, கஷ்டம் என்ன வாழ்க்கையில யாருக்கில்ல சொல்லு சொல்லு, உனக்கென நான் இருக்க எனக்கென நீ இருக்க, உள்ளுக்குள்ள வச்சு வதம் விட வேடா என் மாமா என் மாமா. இதுதான் சாங். உள்ளுக்குள்ள வச்சு வதம் விட வேடா, அந்த சஸ்டெயின் வரல எனக்கு, வச்சு வேடா விப்ராட்டோ வேண்டாம். ஓகே, உள்ளுக்குள்ள வச்சு வதம் விட வேடா, அவ்வளோ ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அது முடிச்சு பட் ஃபைனலாக கரெக்டாக வந்தது. ஸோ ஹீ சேயிங் அந்த நோட் சாஃப்டாக வரணும், ஆனால் வரமையும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி லைக் கம்ப்ளீட் நியூ ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அவர் எதிர்க்கே நின்று பாடுறதுன்னா பாதி அவுட்புட் தான் வரும். லைக் ஐ செட் அவர் ஃபியர் எல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி பட் ஃபைனலி அகைன் அது லைக் வி ஆல்ரெடி ஸ்போக். அப்படியே அவருக்கு ஆப்போசிட் அவரோட பையன். Most of the time he's not even there. He's never there in this. But நான் சொல்லிருக்கேன் நிறைய interviewsல, but எனக்கு fortunately or unfortunately whenever I've recorded he's always been there every single time. Not even once he's missed. I'm like why? Because I used to be nervous because I was a huge Yuvan fan. நான் usually பாடி முடிச்சிட்டு somebody else will do the recording, பாடி முடிச்சிட்டு he'll come listen to it. He'll say that will happen. He won't say okay yes no nothing. He'll say first time மட்டும் தான். அது கூட வெளியில he was there. I was singing a Tira Latte play. He was sitting outside and he came. But after that, he was personally recording me for every nice. And I used to have a huge crush on him back then. I know this. I remember this. Everybody knows this, and even he knows it. I think this is the first thing I knew about you. First time I met you. I had a huge crush on him, and எனக்கு வந்து படன்னு ஆயிடும். அது இல்லைனா கூட நம்மளுக்கு தெரியாதுல்ல. And he used to be sitting there. எனக்கு தான் வரணுமா, மற்ற யார் சிங்கர்ஸ்க்கு doesn't come record, but he'll just sit there and look. பாட்டே வராது எனக்கு. Perhaps he knew it. I don't know. Never spoken. I don't think I'll ever speak also to him about it. But I'm sure he doesn't care. I don't think I've ever spoken to him about anything. He'll say, okay, one more. இல்ல டேக் அவ்வளவுதான். வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் ஆர் வெரி லெஸ் ஸ்போக்கன். ஸோ அதுக்கு மேலே நான் அவர்கிட்ட பேசினதே கிடையாது. blushing when he walks in the studio. I am like, oh shit, I should not show it. In fact ஒரு சாங் முடிச்சுட்டு வந்து I said thank you so much. The song was so great. எனக்கு இந்த சாங் கொடுத்ததுக்கு thank you. It's like, oh, you only sang this song. அந்த மாதிரி தான், அந்த லெவலில் தான் வருவாரு. இப்போ கூட when I am singing for his shows, you sang something-ல அப்போ அந்த மாதிரி தான், அவ்வளவுதான். Okay. I also sung shows for him. Zero interaction. He'll be like, என்ன இது, நான் நினைச்சேன் எப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல டியூட் பண்ணா கூட he'll be there, I'll be here. அதேதான். இப்போ I have so many combinations with him. He'll be vibing separately, I'll be vibing separately. But ஆனா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் I'll be like, okay, let's dance அந்த மாதிரிலாம். Yes, and because we opened with your song, நான் வந்து மலேசியால வந்து first time I'm singing for him our showல, and my first song was your song. Okay. And I loved that song in your voice. And I was like listening to your song and I பாடின expression அப்படியே பாடணும்னு சொல்லிட்டு I was very nervous to sing. It's a beautiful song. It became like தலபதிக்கு பாடியாச்சு, தலரிக்கு பாடியாச்சு. Huge இது. I remember that song. Venkat Prabhu sir was recording the song. நான் Ranjit, Vasuna was there, Anita was there. So we all recorded the same lines. எது வச்சுப்பாங்க எது வச்சுக்க மாட்டாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஐ சாங், ஆடவா அரங்கேற்றி பாடவா. தென் ஹி செட், அதுவே வந்து ஹிந்தியில் கேன் வி ஹாவ் சம்திங். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு ஏதோ எழுதினேன். ஸோ ஐ சாங் இட் அண்ட் தே செட், ஓ செம்மையா இருக்கு. ஐ ரோட் இட். நான் தான் கவி. ஸோ ஏதோ பாலிவுட் பாட்டு 4 கேட்டிருக்கோம், இங்கேருந்து 4 வார்த்தை. ஆமா, நமக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை போட்டுருணும். அந்த மாதிரி ஒரு இதுல தான் எழுதினது அது. பட் தட் ஆக்சுவலி கேம் அவுட் வெரி வெல். ஸோ தட் இஸ் ஆல்சோ another song. இப்போ நான் ஷோஸ்ல எல்லாம் போனா வந்து கண்டிப்பா வந்து விளையாடும் மங்காத்தா. ப்ளீஸ் sing that song. I love that song. ஆடவா அரங்கேற்றி பாடவா, அடியார்கள் கூடவா, விடை போட்டு தேடவா, பூமியில் புதிதான தோழனே, புகழ் கூறும் சீடனே, நீ வாவாதீரனே.
and then the Hindi lines. Na chale udti patang be khud pe to dhoond le ye haath tham le सोच ले क्या है मजबूरियां सुन मेरी दास्तां हट लो குஸ்தாக்கியாலாம் எங்க இருந்தோ கேட்டு பரவாயில்லையே அதெல்லாம் எங்க இருந்தோ கேட்டுதான். பட் ஸ்டில் டு ரைட் ஹிந்தில வந்து சீரியஸா அட்மையர் நம்ம சொல்லிக்கணும் அவ்வளவுதான். இல்ல நிறைய நிஜமாவே ஒரு வெரி டேலண்டட் பர்சன். நான் எஸ்பெஷலி நீங்க பெயிண்டிங்லாம் பண்ணும்போது ஏன்னா நம்மளுக்கு ஒரு வரவே வராதுன்னு இருக்கும்ல, எனக்கு ஒரு பூனை கூட வரைய வராது. ஸோ அப்படி வந்து சில பேர் பெயிண்ட் பண்ற பார்த்தா ஐம் லைக் வாவ் தட்ஸ் ரியல் டேலண்ட் அப்படின்னு நினைப்பேன். I feel like that when I see dancers. Some people just have that natural grace and style of movement. எனக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து நடக்கும்போதே கேர்ஃபுல்லா நடக்கணும். அது மாதிரி எஸ்பெஷலி ஆன் ஸ்டேஜ் நாள் ஹீல்ஸ் போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விழாம நின்று பாடினாலே ஆமா நின்று பாடுறதே எனக்கு பெரிய விஷயம். சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க ஸ்டேஜ்ல இருந்து கீழே குதிச்சு போய் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்தா நான் பார்ப்பேன் எங்கேருந்து இதெல்லாம் கத்துக்கிறாங்க, இதெல்லாம் யார் சொல்லி தராங்க அந்த மாதிரி. So yeah, I feel like that when I see dancers, when I see writers. So அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குல்ல, யாருக்குமே நிறைய பேருக்கு பண்ண வராத ஒரு விஷயம். And another song, கண்ணுக்குள் ஏதோ is a song that I want you to sing a few lines of. That also actually I think கண்ணுக்குள் ஏதோ தான் வந்து அதான் நான் தனுஷ் சர்க்கா பாடின சாங்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது கண்ணுக்குள் ஏதோ தான் ஃபார் இமான். அது பாடிட்டு உடனே ஐ சாங் ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு. அதுக்கப்புறம் ஐ சாங் another song in பற்றை. பேக் டு பேக் 3 songs for தனுஷ் வந்து அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணுக்குள்ளே இதுதான். ஹீ இன்ஃபேக்ட் வாஸ் தேர் இன் த ஸ்டூடியோ ஃபார் த ரெக்கார்டிங், பட் அவர் பேசவே மாட்டார். ஸோ நான் அவர்கிட்டயும் பேசல. ஹலோ தேங்க்யூ வணக்கம். நீங்களும் பேச மாட்டீங்க, ஸோ இட்ஸ் ஓகே, எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ஹலோ தேங்க்யூ வணக்கம் அவ்வளோதான். யா கண்ணுக்குள்ளே ஏதோ அகேன் வந்து ஐ ஷுட் சே ஐ வாஸ் a fan of Vijay Yashdas singing in that song. Appo vande he was singing and the face la he was singing a lot of big hits and all that. So and the song especially the way his voice was and all that, I really loved his singing. Was அவரோட வாய்ஸ் கேட்கறதுக்காகவே நான் அந்த சாங்கை கேட்பேன். அந்த மாதிரி ஒன் ஆஃப் தோஸ் சாங்ஸ். கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி திறக்கிறதே, நெஞ்சுக்குள் ஏனோ காலடி சத்தம் ஒன்று கேட்கிறதே, உன்னுயிர் வந்து எந்தன் உயிர் தொட்டது, என் உலகமே உன்னால் மாறிவிட்டது, கண்ணே சொல்லிதுதான் காதல் என்பதா, கண்ணுக்குள் ஏதோ கனவுகள் தட்டி தட்டி திறக்கிறதே. Beautiful. You've had such nice songs and இன்னும் நிறைய வந்து I wanted to sing. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் மாறியாச்சு and you also miss recording. I think definitely yeah. And in the interview நம்ம manifest பண்ற இன்னொரு விஷயமா I wanted to sing a lot more songs because I miss your voice. Definitely I also want to sing a lot more songs. It's just that trends have changed so much. Appala for every single thing we used to go to the studio, sing, sit there for hours, hang out, and we used to meet other singers actually studios. That is one thing I miss. Ipo vandu especially after COVID I feel like shows நிறைய இருக்கு, பட் ரெக்கார்டிங்ஸ் ஹேவ் கான் டவுன். அண்ட் ஷோஸ்ல கூட முன்னாடி இருந்த மாதிரி மல்டி சிங்கர் ஷோஸ் வந்து அவ்வளவா இல்லை. ஐ டூ a lot of individual shows, but I miss singing with other people. I miss that experience of meeting other singers as much as I used to. Yeah, so நிறைய we used to go for movies. நிறைய correct. It was a different age, it was a different time. So now thankful, grateful that I'm still doing recording, still doing shows and all that, but it's a different time that we have also had to adapt to. It's konja stepping out of comfort zone is happening and all that, but again social media is something that I've had to really learn and I'm still learning. I'm not there yet. Like I said, you very like ரொம்ப பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு person தான். Correct. ரொம்ப I don't really share much of what I'm doing and the mari I'm not one to like advertise. I could never say that. நம்ம பாக்கும்போது பேசுவோம், but I don't know much about you. அதுதான் உண்மை அவ்வளவுதான். Whatever I see from Insta, whatever we have shared,
குட்டி குட்டி விஷயங்கள் தான். பட் this is one more thing I would like to ask. You've been in the industry for such a long time. You've worked with a lot of composers and நிறைய விஷயம் இப்போ மாறியாச்சு, நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். பட் in your perspective, what are the challenges that you've faced and what are some good things also? So say both the things. Good thing is that everything is a learning experience. Like how you learn with, how you interact and deal with people. Like I've had a lot of experiences where இப்போ கூட 1 year 2 years எனக்கு நிறைய பேமெண்ட் வரல. With some people you let it go because sometimes some relationships you don't want to jeopardize because of certain other, some people have done a lot for me personally or career wise. எனக்கா வந்து they have done a lot for me. So அந்த மாதிரி கேஸில் I let it go. Some cases I won't let it go also. So வந்து I'm good at harassing people and getting it. But in some cases நம்ம வந்து ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே நம்ம பாடின சாங்க்கு நம்மளோட பேமெண்ட்டை கேட்டால் they'll stop working with you. Yeah, true. So that has happened to me. It has happened. It still continues to happen. That is one thing. அது எல்லாருக்குமே நடந்திருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எல்லா சிங்கர்ஸ்க்குமே இது நடந்திருக்கும். That I faced. Good thing என்னன்னா, like I said, you learn something from every single person. இப்போ வந்து I still remember some lessons. சில மியூசிக் டைரக்டர்ஸோட இது பண்ணும்போது they'll give you இந்த மாதிரி சாங் இந்த மாதிரி பாடினா நல்லா இருக்கும், இந்த மாதிரி எஃபெக்ட், இந்த மாதிரி பிரெத் கண்ட்ரோல், வாய்ஸ் கல்ச்சர் எல்லாம் நம்ம மீட் பண்ணுற பீப்புள் they are so experienced, they are so diverse and all that. அதனால் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற விஷயம் நிறைய இருக்கும். That I really like to learn. இப்போ some people are great on stage. சில பேருக்கு ரெக்கார்டிங்கில் அவ்வளோ அந்த டிப்ஸ் இருக்கும், சில பேர் கம்போசிங்கில் இருப்பாங்க, லிரிக்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிற விஷயம் வந்து that is a great positive. You meet a lot of shady characters, yes. Shady in the sense of நிறைய கேசஸில் sometimes I've been told, அன்னைக்கு I wanted to call you for a song. யாரும் வந்து நீ ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் உன்னை கூப்பிடல. நான் ஊரில் தான் இருந்திருப்பேன், பட் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 பேர் இருந்திருக்கலாம். That always happens. ஏன் தெரியல, some people have asked me, நீ US போய் செட்டில் ஆகிட்டேன்னு நான் நினச்சேன். நான் US போய் செட்டிலே ஆகலை, நான் போனதே இல்லை. அவ்வளோ விட தாண்டது இல்லைங்க தான் இருக்கும். ஆமாம், நான் எங்கேயுமே அந்த மாதிரி மூவ் அவுட்லாம் பண்ணதே கிடையாது. பட் சம் பீப்புள் வில் சே, நீ மூவ் அவுட் பண்ணிட்டேன் நான் நினச்சேன், நீ போயிட்டேன்னு நினச்சேன், அவங்க சொன்னாங்களே நீ ஊரில் இல்லைன்னு, அவங்க சொன்னாங்களே நீ பாடலன்னு, அந்த மாதிரியே தானோ. All that has happened. ஒன்றும் பண்ண முடியாது. I mean, if we go into the politics of it, I'm sure that's there in all fields also. Our field is more driven by word of mouth, bias, prejudice. So we work on comfort level. So on the basis la vandu lots of things will happen. That is the nature of the industry. And with respect to a female singer will always get paid less than a male singer. Yeah. That has never changed. I don't know if that will change. If the rest of the world changes, that may also. The cinema industry, not just the music industry. I think the whole film industry is as correct. such. It's like that. Few actors who have really come out of it and demanded, that correct. Kind of money. Again, the thing is, somebody starts demanding these things, then they're ostracized. Yeah. Nobody wants to work with controversial characters. Nobody wants to work with whistleblowers. அதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நேவிகேட் பண்ணி நம்ம போய் தான். We have to speak when we have to speak. We have to keep quiet when we have to keep quiet. That's how it is. Nice. It was really nice seeing you today. Nice seeing you too. It was nice to catch up with you. And இந்த opportunity எனக்கு கிடைக்காது because நம்ம ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. I think we should plan something and should start doing. We should, definitely. I will definitely call you after this and probably come and sing for our band also. Sure, sometime. You should. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.